இப்போ இன்னைக்கு நான் எங்கே கிளம்பிட்டேன்னா எங்கே போகிறேன்னா கோவா தாங்க போகிறேன். ஸோ கோவா போகிறேன். இப்போ கேரளா கொச்சின்லேருந்து கோவா போகிறேன். காய்ஸ் பேக்ரவுண்டை பார்க்கும்போது தெரியும் நான் எங்கே இருக்கிறேன்னா பீச்சில் தாங்க இருக்கேன். ஸோ கடற்கரையில் தான் இருக்கிறேன். அலை கொஞ்சம் பெருசாக தாங்க வருது. பீச்சுக்கு போனீங்கன்னா ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ உங்களுக்கு நான் குளிக்கிறது சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். பீச்சில் குளிக்காதீங்க. இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அதுலேருந்து நான் பீச்சுக்கே போகவே மாட்டேங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அது வந்து எங்கள் மேலே தான் மிஸ்டேக்கு. ஸோ அறியா வயசு தெரியா வயசில் தெரியாமல் பண்ணது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கிடுச்சு எங்களுக்கு. நம்ம இந்த மீன் தான் வாங்கியிருக்கோம். க்ளீன் பண்ணுறாங்க. அது க்ளீன் பண்ணுற ஸ்டைல் பார்த்தீங்களா? கத்தரிக்கோலை க்ளீன் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்களா தலைவனுங்களை பாருங்க. ஓடி ஆடி சோழி முடிச்சு. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா கேரளாவில் தாங்க இருக்கிறேன். லாஸ்ட் வ்ளாகில் வந்து நான் எங்கே போகிறேன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நான் எங்கே கிளம்பிட்டேன்னா எங்கே போகிறேன்னா கோவா தாங்க போகிறேன். ஸோ கோவா போகிறேன். இப்போ கேரளா கொச்சின்லேருந்து கோவா போகிறேன். இந்த வண்டியை வந்து நம்மக்கிட்ட லோடு ஏற்றி மாற்றி விட்டாங்க. நம்ம கொண்டு வந்த வண்டியை வந்து அப்படியே வந்தவர்கிட்ட கொடுத்துட்டாச்சு. அவர் அந்த வண்டி லோடை கொண்டு போய் இறக்கிடுவார். நம்ம இந்த வண்டி லோடு இறக்கியாச்சு ஆல்ரெடி. நம்ம இந்த வண்டி கொண்டு போய் கோவாவில் லோடு இறக்கணும். நேற்று பகல்லாம் வண்டி அவ்வளோ ஓட்டவே இல்லைங்க. பகல் போட்டு நான் வண்டி போட்டு தூங்கிட்டேன். நைட்டு தான் எடுத்தேன். ஒரு 300-350 கிலோமீட்டர் பாஸ் பண்ணி வந்துட்டேன். இப்போ நான் காசர்கோடு, கேரளா காசர்கோடு பக்கத்தில் இருக்கிறேன். நம்ம சேனல் நான் புதுசாக வந்து நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்களை நான் ஒரு வியூ ஒன்று காமிக்க போகிறேங்க. ஸோ நான் காலை 8:30 மணி வரைக்கும் வண்டி ஓட்டினேன். வந்து நிப்பாட்டிட்டு சரி இப்போ ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டேன். இப்போ தான் எழுந்திரிச்சேன். இப்போ ஒரு 1 மணி ஆகிடுச்சு. 12:30 மணிக்கு இன்னும் எழுந்திரிச்சு சாப்பிட்டு இப்போது அந்த சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சரி வாங்க நாங்கள் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு என்னது ஏதுலாம். A few moments later. காய்ஸ் உங்களுக்கு பேக்ரவுண்டை பார்க்கும்போது தெரியும் நான் எங்கே இருக்கிறேன்னா பீச்சில் தாங்க இருக்கேன். ஸோ கடற்கரையில் தான் இருக்கிறேன். எனக்கே ரொம்ப நாள் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட நான் சென்னையில் இருக்கும்போது பீச்சுக்கு போனது. பீச்சு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக ஆயிடுச்சு. நிறைய பேர் யோசிக்கலாம் நாங்களாம் பீச்சில் ஏகப்பட்ட வாட்டி பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு கூட யோசிக்கலாம். அதாவது சென்னையில் இருக்க பீப்புள்ஸ் பார்த்துருக்கலாம், இல்லை இந்த மாதிரி கடலோர பகுதியில் இருக்கவங்க வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் நிறைய பேர் கிராமத்தில் இருக்கவங்க பீச்சே பார்க்காதவங்களாம் இருக்கிறாங்கங்க. ஸோ அதனால தான் நான் இதை காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ சரி எடுத்துடலாம். அதுவும் நம்ம பகலில் வேறு பாஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் எப்போ கிடைக்கும் டைம் அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ மேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் பேக்ரவுண்டில் பீச்சுங்க, கேரளா பீச்சு. ஸோ இது காசர்கோடுக்கு முன்னாடி இருக்கிற பீச். இது அலை கொஞ்சம் பெருசாக தாங்க வருது. இல்லை ஒருவேளை தெரியல, எனக்கு ரொம்ப வருஷம் எனக்கு தெரியல. ஆனால் அலை அப்படி நான் எங்கே நிற்கிறேன், இங்கே தூரமாக எங்கே பாருங்க, அங்கே இருக்குது அலை. அங்கேருந்து அப்படியே சல்லுன்னு ஸ்பீடாக வருது. அவ்வளோ தூரத்துக்கு வருதுங்க. சூப்பராக இருக்குது. இருக்கு நான் உங்களுக்கு கேமராவை திருப்பி காமிக்கிறேன். அங்கே பாருங்கள் சின்னதாக ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? அதாவது போட்டில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க போல். சூப்பராக இருக்குது காய்ஸ்.
கிளம்பிட்டேங்க நான். ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, பீச்சுக்கு போனீங்கன்னா ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ, ஃபேமிலியோட போனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் சரி, நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக, உங்களுக்கு நான் குளிக்கிறது சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். பீச்சில் குளிக்காதீங்க. கால் நினைச்சிட்டு போகிறதோடு சரி அப்படியே இருந்துக்கோங்க. அது வந்து பீச்சுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க, ரொம்ப பெருசு. அது வந்து எப்பேற்பட்ட ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி, கடல் நினச்சா மூழ்கிடும். அது இது வந்து நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பீச்சுக்கு போனால் மட்டும் ரொம்ப சேஃப்டியாக இருங்க. கரையிலே நின்று கால் நினச்சிக்கோங்க, குளிக்காதீங்க. அது பார்க்கறதுக்கு ஆசையாக தான் இருக்குங்க. உண்மையாகவே சமுத்திரங்கிறது ரொம்ப பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாலும் அதில் வந்து ஆபத்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். இன்னொன்று, எனக்கும் எப்படி சொல்கிறது, கடலை பற்றி நல்லாவே எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா போட் டிரைவர்ன்றனால. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் போனேன் பீச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏடா ஒரு 3-4 மாதம் முன்னாடி தான் போயிட்டு உங்கள் அப்பா பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கடலுக்கு போனியாடா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நான் போன இடம் வந்து கரையோரம் நான் போனேங்க. போட்டெலாம் பார்க் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நான் போனேன். ஹார்பரில் மீன் இருக்கிற இடத்துக்கு. நான் கடலுக்கு போய் நான் பார்க்கவே இல்லை. ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பீச்சுக்கு அதிகமாக போவோம், லைக் பண்ணுவோம். டெய்லியும் பீச்சுக்கு போவோம் நைட்டில் நாங்கள் பைக் எடுத்துகிட்டு. அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஸோ அதுலேருந்து நான் பீச்சுக்கே போகவே மாட்டேங்க. போகிறதுக்கு நான் லைக்கே பண்ண மாட்டேன். அது எனக்கு அதில் ஒரு கஷ்டம். அதுலேருந்து எனக்கு ஒரு பயம் பீச்சை பார்த்தாலே. ஸோ அதனால் நான் போகிறது கிடையாது. ஸோ அதனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு உங்களுக்கு, நான் அதான் சொன்னேன். ஸோ அப்பயும் நான் வந்து எங்கள் அப்பா பார்க்க போகிறப்ப நான் வந்து பீச்சு கரையோரம் போய் நிற்கலை. இப்போ எனக்கு அதை பார்க்கும்போது அந்த எங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் தான், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அது வந்து எங்கள் மேலே தான் மிஸ்டேக்கு. ஸோ அறியா வயசு தெரியா வயசில் தெரியாமல் பண்ணது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கிடுச்சு எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பீச்சுக்கு போனால் சேஃப்டியாக இருங்க. சேஃபாக கரையில் நின்று பார்த்துட்டு போங்க. இதுதான் நான் சொல்கிறேன் ஒரு அட்வைஸு. ஓகே காய்ஸ், நான் இதுக்கப்புறம் போக கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் நிறைய ஃபுல்லாக பீச் ஓரமாக தான் வண்டி ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு போக காமிக்கிறேன். என்னால் முடிஞ்ச வீடியோஸை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அப்புறம் இன்னொன்று காய்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறது எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் எடுப்பாங்கடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறேன். இன்னொன்று, எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் டிரைவிங்கும் பண்ணிக்கிட்டு எனக்கு கிடைக்கிற தூக்கம், அதாவது டிரைவருங்களுக்கு மோஸ்ட்லி ரொம்ப தூக்கம்லாம் கிடைக்காது. அந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற தூக்கத்தில் தான் வந்து நான் வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக போட்ட லாரி விலாக் நல்ல சப்போர்ட்டு. ஸோ அதே மாதிரி எப்போ கொடுக்குற சப்போர்ட் எப்படி கொடுத்துட்டே இருக்காங்க காய்ஸ். கம்பெனி வண்டி போகுது. நம்ம சேனல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா, என் பேர் அஜித் குமார். ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் ட்ராவலிங். என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து டிரைவிங். ப்ரொஃபஷனலே பார்க்கணும், நான் சம்பாதிக்கவும் செய்யணும். நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும். ஸோ இது மூணையுமே நான் செய்யணும்னா லாரி ஓட்டினா மட்டும் தான் செய்ய முடியும். ஸோ 3-in-1 ஆஃபர் மாதிரி எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் நான் இதை பயன்படுத்திக்கிட்டு இப்போ லாரி விலாக் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். 5 hours later. என்ட்ரி ஆகிட்டோம். கர்நாடகா மங்களூர் உள்ள பூந்து போய்கிட்டு இருக்கோம். மங்களூர் ஹார்பர் இங்கே தாங்க இருக்குது. ஹார்பர் பக்கம் வந்துட்டோம். நம்ம இந்த மீன் தான் வாங்கியிருக்கோம். அதில் க்ளீன் பண்ணுறாங்க. அது க்ளீன் பண்ணுற ஸ்டைல் பார்த்தீங்களா, கத்தரிக்கோலை க்ளீன் பண்ணுறாரு. நம்ம வாங்கின மீன் வந்து 150 ரூபா தாங்க. அயில மீன் வந்து கிலோ 150 ரூபா. நம்ம 100 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். மத்தி மீனும் 150 ரூபா தான்.
அப்புறம் இன்னும் 2 மீன் இருந்துச்சு. அந்த 2 மீன் வந்து 200 கிலோ. ரேட்டு வந்து இது கடல் பக்கத்துலேயே நடக்கூடியதுனால ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நமக்கு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைச்சு சாப்பிட்லாம். ஸோ அதனால தான் நம்ம இந்த சைடில் வந்து மீன் வாங்கி சமைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மீன் தான் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அதிகமாக மீன் சாப்பிடுவேன். நான் சாப்பிட்ணுன்னு நினச்ச விஷயம் வந்து ரொம்ப நாளாக வந்து சமைக்கணும் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே கேரளாவில் வந்து மீன் சமைச்சு சாப்பிட்டேன். ஸோ இப்போ கர்நாடகாவில் மீன் சமைச்சு சாப்பிட போகிறேன். 1 hour later. காய்ஸ், அந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. வந்துகிட்டே இருந்தேன் நான் மங்களூர் தாண்டி உடுப்பி பக்கம் வந்துட்டேன். சாயங்காலம் வந்து சன்செட் ஆகுது. ஆனால் எப்படி இருக்கு பாருங்க, வேற மாதிரி. The next day. hours later. ஸோ நம்ம ஃபைனலாக கோவா பார்டர் உள்ள என்ட்ரி ஆச்சு. கோவாவில் வந்தாச்சு. ஸோ ஆர்டிஓ செக் போஸ்ட்டு போயிட்டு சீல் போட்டாட்டு வந்தாச்சு. கோவா வர்ற வழியிலேயே வேறு மாதிரி இருக்குங்க. கோவாவுக்கு முன்னாடி கார்வான்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது. அங்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுவே அவ்வளோ சூப்பராக இருக்குன்னா கோவா எப்படி இருக்கும்? நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஓகே, நீ போவா கண்டிப்பாக பண்ணுறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. வண்டி ஓடுறது கிடையாது. நீங்க வாருங்க, அந்த வியூ அப்படியே பிரிட்ஜு அப்படியே பீச் ஓடனாவே வண்டி ஓடி போற மாதிரியே ஒரு சரியான பாத்தீங்களா தலைவனுங்களை பாருங்க, ஓடி ஆடி சோலி முடிச்சு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஏய், நான் உங்களுக்கு என்னடா பண்ணேன்? ஏன்னா இப்படி பண்றீங்க? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. கொஞ்ச நேரத்தில் வண்டிக்குள்ளே வந்துருப்பான் பாருங்க. ஸோ காய்ஸ், இந்த ட்ரிப்பு இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நான் கோவாவில் போய் லோடு இறக்குறதுலாம் வந்து நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த கம்பெனி கொஞ்சம் பெரிய கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி பேரை கூட யூஸ் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அதை இறக்குனதையும் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ அங்கே உள்ளே கோவாக்குள்ளே போய் காமிச்சிருக்க மாட்டேன். இன்னொன்று விஷயம்னா, என்னால் வந்து கோவா போய் சுற்றி பார்க்க முடியல. லாரி விட்டு போக முடியாத சுச்சுவேஷனால் என்னால் போய் அங்கே வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் அங்கேயே கம்பெனிலே இருந்துட்டேன். ஆனால் உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு கோவா தான். ஸோ எனக்கே நம்ம பைக்கில் வந்தோன்னா, ஸோ அப்போ வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ போடுறேன். ஸோ லாரியில் வந்து மோஸ்ட்லி என்னால் சுற்றி இருக்கிற இடத்த மட்டும்தான் காமிக்க முடியும். நான் பார்க்குற விஷயங்கள் தான் காமிக்க முடியும். ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து நான் வண்டி ஆல்ட் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நான் பைக்கில் போகும்போது அதெல்லாம் உங்களுக்கு நான் போடுறேன், அந்த மாதிரி வீடியோஸ்லாம். ஸோ இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ். லவ் யூ ஆல். பாய்.
சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.